வணக்கம் நண்பர்களே. இந்திய இதிகாசங்களில் மிகவும் பிரம்மாண்டமானது மகாபாரதம். தர்மத்துக்கும் அதர்மத்துக்கும் இடையில் நடந்த இந்த போரில் ஒரு கேள்வி எப்போதும் நம் மனதில் எழுகிறது. பாண்டவர்களில் ஒருவனான அர்ஜுனன் ஏன் தனது சொந்த உறவுகளான கௌரவர்களுக்கு எதிராக போரிட வேண்டியிருந்தது? அந்த கேள்விக்கான விடையை இந்த 3 நிமிடங்களில் காணலாம். அநீதியின் தொடக்கம், சூதாட்டமும் அவமானமும். இந்த போரின் ஆரம்ப புள்ளி ஒரு சூதாட்டம். பாண்டவர்களில் மூத்தவரான யுதிஷ்டிரர் கௌரவர்களின் தந்திரத்தால் தனது நாட்டை, சகோதரர்களை, ஏன் தனது மனைவியான திரௌபதியையும் இழந்தார். திரௌபதி சபையில் அவமானப்படுத்தப்பட்ட போதும் அர்ஜுனனின் உறவினர்களான துரியோதனன், துச்சாதனன், பீஷ்மர், துரோணர் என யாரும் அதை தடுக்கவில்லை. தர்மத்தின் குரல் அங்கு ஒலிக்கவில்லை. இதுவே போருக்கான முதல் வித்து. நாட்டை இழந்து 13 ஆண்டுகள் வனவாசம். சூதாட்டத்தில் இழந்து நாட்டை திரும்ப பெறுவதற்காக பாண்டவர்கள் 12 ஆண்டுகள் வனவாசமும் ஓராண்டு தலைமறைவு வாழ்க்கையும் வாழ்ந்தனர். இந்த கடுமையான காலகட்டத்தை கடந்து வந்த பிறகும் கௌரவர்கள் அவர்களுக்கு ஒரு சிறிய கிராமத்தை கூட தர மறுத்தனர். 5 கிராமங்களை கேட்டபோது ஒரு ஊசி முனை அளவு கூட இடம் தரமாட்டேன் என்று துரியோதனன் கூறினான். சமாதான பேச்சுவார்த்தைகள் அனைத்தும் தோல்வியில் முடிந்தன. தர்மத்தை நிலைநாட்டுவதே கடமை. அர்ஜுனனின் மனதை கலங்க வைத்தது அவனுக்கு எதிரில் நின்ற சொந்த பந்தங்கள் அல்ல, அது அவன் ஏற்றுக்கொண்ட தர்மம். தர்மம் எங்கு அழிக்கப்படுகிறதோ அங்கு அதை நிலைநிறுத்துவதே ஒரு க்ஷத்திரியனின் கடமை என்று அர்ஜுனன் அறிந்திருந்தான். உறவு என்ற பந்தத்தை விட நீதி மற்றும் தர்மத்தை காப்பதுதான் ஒரு உண்மையான வீரன் செய்ய வேண்டியது என்பதை அவன் புரிந்து கொண்டான். தர்ம யுத்தத்தின் அவசியம். இது வெறும் ஆட்சி அதிகாரத்துக்கான போர் அல்ல, இது தர்மத்தை காக்க நடத்தப்பட்ட யுத்தம். கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு சொன்னது இதுதான்: உனக்கு எதிரில் நிற்பவர்கள் உன் உறவினர்கள் அல்ல, அவர்கள் அதர்மத்தின் பக்கத்தில் நிற்கிறார்கள். நீயும் அதே அதர்மத்தின் பக்கத்தில் நின்றால் நீதி என்ற ஒன்று இந்த உலகில் இல்லாமல் போய்விடும். அர்ஜுனன் தனது தனிப்பட்ட உணர்ச்சிகளை விட தர்மத்தின் கடமைக்கே முக்கியத்துவம் கொடுத்தான். அதனால்தான் அவன் தனது குடும்பத்தினருக்கு எதிராக போரிட துணிந்தான். அர்ஜுனனின் கதை நமது வாழ்வில் பல பாடங்களை கற்றுக் கொடுக்கிறது. நமது தனிப்பட்ட உணர்ச்சிகளுக்கும் தர்மத்திற்கும் இடையில் ஒரு தேர்வு வரும்போது தர்மத்தையே நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதை மகாபாரதம் நமக்கு உணர்த்துகிறது. இந்த போர் வெறும் ஆயுதங்கள் மூலம் வெல்லப்படவில்லை, அது ஞானம், பக்தி மற்றும் தர்மத்தின் மூலம் வெல்லப்பட்டது. அடுத்த வீடியோவில் மகாபாரத போரில் பாண்டவர்கள் வெற்றி பெற்றது எப்படி, கிருஷ்ணரின் வியூகங்கள் என்னென்ன என்பது பற்றி பார்ப்போம். நன்றி.